சிஎம் விஜய் தலைமையில் உள்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு இருந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் குருகிராம் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ். தனது உடல்நிலை நன்றாக உள்ளதாகவும் ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்ட களத்தில் தேங்கிய 60 டன் குப்பைகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக சுழற்சி முறையில் குப்பைகளை அகற்றி வருகின்றனர். தன்னிடம் நில மோசடியில் அழகப்பன் என்பவர் ஈடுபட்டதாக நடிகை கௌதமி புகார் அளித்த விவகாரம். புகார் தொடர்பான விசாரணைக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை கௌதமி ஆஜர். தென்காசியில் திருமணமான 6 மாதங்களில் மனைவியை சரமாரியாக கணவன் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை கொன்றதாக கணவன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த வழக்கு. சிறையில் சிபிசிஐடி எஸ்பி ஷாஜிதா நேரில் விசாரணை. டாம் ஹாலண்ட் நடித்துள்ள ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் இந்தியாவில் டிக்கெட் முன்பதிவில் 25 கோடி ரூபாயை கடந்து சாதனை படைத்துள்ளது. மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்சிஸ் மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்த படம் வருகிற 30ஆம் தேதி இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.